அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இந்த ஈரான் வார் தொடங்கியதிலிருந்து ஈரானுடைய பொருளாதாரம் 8.7% அளவுக்கு பின்னடைந்து விட்டது. ஈராக்கின் பொருளாதாரமும் ஈரானுடன் போட்டி போட்டுக்கொண்டு 6.8%க்கு பின்னடைவுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது. கத்தாரின் பொருளாதாரம் இன்று 14%, அதாவது 14% அளவுக்கு பின்னடைவை சந்தித்துவிட்டு காலரை தூக்கி விட்டு கொண்டு இருக்கிறது. சவுதி அரேபியா 3% பொருளாதார பின்னடைவை சந்தித்துள்ளது. இவ்வளவு போரை சந்தித்த பிறகும் இஸ்ரேலினுடைய பொருளாதார வீழ்ச்சி என்பது 3.5% அளவுக்கு தான் இருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளுடன் போட்டி போட முடியாமல் அது தோல்வியடைந்து விட்டது. ஜிடிபி வளர்ச்சி என்று பார்த்தோமானால் கனடா 1.5, பிரான்ஸ் 0.9, ஜெர்மனி 0.8, யூகே 0.8, ஜப்பான் 0.7, இத்தாலி 0.5 என்று கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆகி கொண்டு இருக்கிறது. ஆனால் மத்திய கிழக்கு நாடுகளில் ஜிடிபி வளர்ச்சியில் 3.5% என்று முன்னணியில் இருப்பது இஸ்ரேல் தான். எப்படிடே இதெல்லாம் உனக்கு சாத்தியமாகுது? இந்தியாவின் ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் 6.5% என்று IMF சொல்லுகிறது. இஸ்ரேலின் மொத்த ஏற்றுமதி 45 பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் ஒரு ஆண்டுக்கு. அதில் முக்கிய இடத்தை பிடிப்பது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். எல்லா நாடுகளும் இஸ்ரேலை தாக்கினாலும் அவனுக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இஸ்ரேல் கம்பெனிகளின் ஷேரைத்தானே வாங்குறானுங்க, அதைத்தானே அவனுங்க விரும்புகிறானுங்க. ஆயில் கம்பெனிகளின் ஷேரை எவனுமே வாங்கிறதே இல்லையே. G7 நாடுகளை விட மத்திய கிழக்கு நாடுகளில் வேகமாக வளரும் நாடாக இஸ்ரேலை கணித்துள்ளது IMF ஆர்கனைசேஷன். இஸ்ரேலின் சிக்கல்ஸ் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடும்போது 30% வளர்ச்சியை அடைந்துள்ளது. போன வருஷம் மட்டும் 13% வளர்ச்சியை அது எட்டியுள்ளது. இஸ்ரேல் மொத்த நாடுகள் வளராமல் இருக்கணும் என்று பில்லி சூனியம் ஏதும் வச்சிருப்பானோ? மஞ்சத்துண்டு போத்திய ஜோசியரும் செத்து போயிட்டாரு. இல்லைன்னா அவர்கிட்டையாவது போய் காரணத்தை கேட்டிருக்கிறான். இப்போ யாருக்கிட்ட போய் இதை கேட்கறது? இப்போ எந்த பகுத்தறிவாதி ஜோசியர் பெயரும் நினைவுக்கு வரமாட்டேங்குதே. எல்லா பகுத்தறிவாதிகளும் வீட்டில் பூஜை கரைகளை அமைச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கானே, எவனையும் நம்ப முடியலப்பா. மொத்த அரபு நாடுகளின் எக்கானமியை படுகொலியில் தள்ளத்தான் இஸ்ரேல் இந்த நாடுகளுடன் போரில் இறங்கி இருக்கிறது என்று ஒரு அறிவாளி சிந்தனையை தெரிவித்துள்ளான். அவன் வேற யாரும் இல்லை, அல் ஜசீரா டிவிக்காரன் தான். ஹமாஸும் ஈரானும் போரை தொடங்கவில்லையாம், இஸ்ரேல் தான் தொடங்கியதாம் முதலில். ஈரான் தான் அமெரிக்காவை அழிப்போம் என்று அரைக்கூவல் விட்டது. அது தன்னைத்தானே அழித்து கொள்ளத்தான் என்பது இன்னும் அந்த கூமுட்டைகளுக்கு தெரியவில்லை, புரியவில்லை. டெத் டு ஈரான் என்று சொல்வதற்கு பதில் வாய்க்குளறி நாக்கு நரம்பு இழுத்து சரியா செயல்படாமல் டெத் டு இஸ்ரேல் என்று சொல்லிவிட்டார்கள் போல தெரிகிறது. டெத் டு டெரரிஸ்ட் லீடர்ஸ் என்று இஸ்ரேல் பதிலுக்கு சொல்லிவிட்டது. நேத்தன்யாகு காசா வாரை முடிவுக்கு கொண்டு வர விரும்பவில்லையாம். அக்டோபர் மாதத்தில் நடக்கப் போகும் இஸ்ரேலின் தேர்தலில் மறுபடியும் 3வது முறையாக மோடி மாதிரி பிரதம மந்திரியாக ஆவதற்கு அவர் இந்த போரை லைவாக வச்சிருக்க விரும்புகிறார். மக்கள் ஆதரவு அப்போத்தான் அவருக்கு கிடைக்குமா? இதை சொல்லுவது அல் ஜசீரா டிவி. எப்போதும் அவன் உண்மையைத்தான் பேசுவான். காசாவுக்குள் முதலில் இஸ்ரேல் நுழையவில்லை. தங்களை தாங்களே பாலஸ்தீனர்கள் என்று அழைத்துக் கொள்கிற இஸ்ரேலிய காசாவாசிகள் தான் இஸ்ரேலுக்குள் முதலாக வேலியை உடைச்சிக்கிட்டு அத்துமீறி நுழைந்து அராஜகம் பண்ணி ராஜாங்கம் அமைக்கவும் முயன்றார்கள். அதை ஊரே பார்த்து கொண்டிருந்தது. வேலியை உடைத்து பாய்ந்த அந்த கருப்பாடுகளும் அவர்கள்தான். காசாவில் உள்ள கற்பண்டசாமிக்கு அந்த அத்துமீறிய ஆடுகள் பலி கொடுக்கப்பட்டன. அக்டோபர் 7 அன்று காசாவுக்குள் நுழைந்து அமைதி மார்க்கத்தினரை கொல்ல வேண்டும் என்று இஸ்ரேலியர்கள் ஒருபோதும் நினைத்ததில்லை. மியூசிக் ஃபெஸ்டிவலை அனுபவிக்க முடியாமல் அன்று இஸ்ரேலுக்குள் நுழைந்து 1200 இஸ்ரேலியர்களை படுகொலை செய்து கோர தாண்டவம் ஆடி கேக்கு வெட்டி கொண்டாடியது இந்த பாலஸ்தீன ஹமாசுகள் தான். இப்போ ஈரான் அமைதியாக இருப்பதாக உங்களுக்கு தோன்றினாலும் யமன் வந்து இறங்கி இருக்கிறான்.
ஈரான் ஆதரவு கூலிப்படையான ஹூத்திஸ் ஏமனில் உள்ள அரசாங்க இராணுவ தளத்தில் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஏமனிய அரசாங்க இராணுவத்தை தாக்கி ஏவுகணைகளை கொண்டு தாக்கி 60 பேரை கொண்டு இருக்கிறான். அது ஜெனோசைடில் வராதுப்பா. இதனால் 2 துண்டாக கிடக்கும் ஏமன் இனி பல துண்டுகளாக மாறப்போகிறது. இந்த ஏமனில் மேட்ரிப் ஏரியாவிலும் ஹத்ராமவுத் ஏரியாவிலும் ஹூத்தீஸுகளின் ராவண தாண்டவம் தொடங்கிவிட்டது. அரசாங்க அதிகாரிகளும் பொதுமக்களும் பொத்து பொத்து என்று செத்து செத்து விழுகிறார்கள். தங்கள் நாட்டு யமனை பார்த்து உயிருக்கு பயந்து ஓட ஆரம்பித்து விட்டார்கள் ஏமனி மக்கள். அதனால் சவுதி அமெரிக்க படைகள் சன்னா நகரை சின்ன பின்னமாக்க தொடங்கி விட்டார்கள். ஏமனிகள் காசாவாசிகள் போல சாமான் செட்டுகளை பொறுக்கி எடுத்துக்கொண்டு பாத யாத்திரை போக தொடங்கிவிட்டார்கள். ஐநா சமையல்காரன் சமையல் கூடத்தை ஏமனிலும் தொடங்க வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது. 20 லட்சம் ஏமனிகள் உயிருக்கு பயந்து தங்கள் நாட்டை விட்டு வெளியேற துவங்கிவிட்டார்கள். வெறிநாய்க்கடி ஊசி இன்னும் ஹூத்திஸுகளுக்கு போடப்படாததால் தெற்கு சவுதி அரேபியா பக்கம் அவர்கள் வாலாட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் சவுதி அமெரிக்க படைகள் சன்னா நகரை சின்ன பின்னமாக்க துவங்கிவிட்டன. சாதா நகரிலும் ஸ்பெஷல் சாதா நகரிலும் தோசை சுடும் வேகம் அதிகமாகி சட்டினி அரைக்கப்படுகின்றன. அந்நகரங்கள் சட்டினி ஆக்கப்படுகின்றன. சட்டினி அரைக்கும் வேகம் அதிகரித்து விட்டது. இப்போது ஹூத்தி சமீபத்தில் விட்ட ஒரு ராக்கெட் ஒன்று அமெரிக்க MQ-9 ட்ரோனை தாக்கிவிட்டதால் அமெரிக்க செமகாண்டாகி காண்டாமிருகமாகி அதன் தலைமுடி கொம்பால் தாக்க ஆரம்பிச்சிட்டான். 2022 போடப்பட்ட ட்ரூஸ் அமைதி ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டது. 2014 ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏமன் அரசாங்கத்துடன் மோதி சில இடங்களை பிடித்து வைத்து கொண்டு வடக்கு ஏமனில் அழிச்சாட்டியம் பண்ண சொன்ன ஈரான் இட்ட கட்டளையை திறம்பட செய்து தலைமையில் அதை ஏற்றி கொண்டு சாமியாட ஆரம்பித்து விட்டது இந்த ஹூத்திஸ் படை. பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகத்தான் இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தினோம் என்று சொல்ல வேண்டியது ஏமனில் பிடித்த நிலப்பகுதிகளை கொடுத்து இந்தப்பா நீ கேட்ட பாலஸ்தீனம் வச்சுக்கோ என்று கொடுக்க வேண்டியதுதானே. ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராத எதுவும் விளையாத ஈரானுடைய தரிசு நிலத்தை கொடுத்து அந்த பாலைவனத்தை கொடுத்து இதுதான் உன் பாலஸ்தீனம் என்று சொல்ல வேண்டியதுதானே. பெர்சியன் கடல் பகுதியில் கொள்ளைக்காரர்களாக பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தவர்களை கூட்டிக் கொண்டு வந்து சன்னி முஸ்லீம் அரசாங்கத்துக்கு எதிராக குடைச்சல் கொடுக்க வைத்து அதற்கு ஏற்பாடு செய்தது இந்த ஈரான் தான். அந்த குடைச்சல் கொடுத்த குடத்தீஸ் தான் இப்போ இந்த ஹூத்தீஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஜூலை மாதம் இந்த ஹூத்தீஸ் சவுதி அரேபியாவின் நஜ்ரான் ஏர்போர்ட்டை தாக்கியது. ஆகஸ்ட் மாத துவக்கத்தில் ஈராக்குக்குள் ஊடுருவி சென்று அங்கிருந்து சவுதி அரேபியாவை தாக்கியது. அப்பத்தானே சவுதி அரேபியா ஈராக்குக்கு பதிலடியை கொடுப்பான், உடனே ஈராக்கும் திருப்பி தாக்கும். இப்படி செத்து செத்து விளையாட்டை ஆரம்பித்து இந்த போரை விரிவாக்கம் செய்ய முடியும். அவர்களுக்கும் நல்ல நேரம் போகும். பக்கத்து நாடுகளுக்கு அகதிகளாக புகுந்து இஸ்லாமை பரப்ப முடியும். நடு ரோட்டில் நமாஸ் பண்ணலாம். மதமும் நல்லா தலை தோங்கும், மதமும் நல்லாவே பிடிக்கும், மண்டைகளும் உருளும். எதையும் பிளான் பண்ணி செய்வோம் நாங்கள். புரட்சி என்ற பெயரில் கலகம் விளைவித்து ஏமனை 2 ஆக்கியாச்சு. இனி பல துண்டுகள் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அதெல்லாம் புல் பூண்டு கூட முளைக்காத விளையாத விளைச்சல் இல்லாத தரிசு நிலம் என்று நேரு சொன்ன மாதிரி சொல்லி தட்டி கழிச்சு விடலாம். 2014 பெட்ரோல் விலையை குறைக்க சொல்லி சன்னி முஸ்லீம்கள் நடத்திய ஒரு போராட்டம்தான் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நடத்திய அந்த போராட்டம்தான் கடைசியில் அவர்கள் அந்த நெருக்கடியை பயன்படுத்தி புரட்சி என்ற பெயரில் கலகத்தை தூண்டிவிட்டு ஏமனில் ஆட்சியை பிடித்தது இந்த ஹூத்திஸ். ஜனவரி 2015 ஜனாதிபதி அப்துல் ரப்பு மசூர்காடியை துரத்தி அடித்துவிட்டு ஹூத்தீஸுகளின் நல்லாட்சியை அமைத்தார்கள் அவர்கள். ஏமனின் தலைநகர் சன்னாவை பிடித்து வைத்து கொண்டார்கள். அன்னைக்கு பிடிச்சது சன்னாவுக்கு 7.5 சனி. 7.5 வருஷத்தில் சனி விட்டுறணும்னு பார்த்தா ஏமன் ஒரு ஏமாந்த சோனகிரி நாடாக இருந்ததால் கூட 10 வருஷம் சனி அங்கேயே இருந்துக்கிட்டு இருக்கு. 2015 இருந்து ஏடன் நகரை தலைநகரமாக வச்சுக்கிட்டு அப்துல் ரப்பு ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வராரு. அவர் ஏமனுக்குள்ளேயே வரல. ஏமனில் இருந்து கொண்டு அவரால் ஆட்சி செய்ய முடியவில்லை. சவுதி அரேபியாவில் இருந்துக்கிட்டு ஏமனில் ஒரு நல்ல ஆட்சியை நடத்தி கொண்டு வருகிறார் இந்த அப்துல் ரப்பு.
ஏமனிலும் போர் தொடங்கி இருப்பதால் நிறைய வீடியோக்கள் நமக்கு போட வேண்டியது வருமே என்ற கவலை எனக்கு ரொம்ப வந்துவிட்டது. உக்ரைன் ரஷ்யா போரை பற்றி ஒரு வீடியோ கூட போட முடியவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த எனக்கு இது ஒரு பெரிய சோதனையாக அமைந்து விட்டது. இப்படி ஒரு சிக்கல் வரும் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சமீபத்தில் நேதன்யாகுவின் ஸ்பீச்சை கேட்டேன். அவர் பேசும்போது சொன்னார், ஈரான் சுற்றி இருந்த அரபு நாடுகளை எல்லாம் தாக்கியது, ஆனால் இஸ்ரேலை மட்டும் தாக்கவில்லை. தாக்கினால் நம்ம பதிலடி எப்படி இருக்கும் என்று அதற்கு தெரியும். எழுந்திருக்க முடியாதபடி அது மட அடியாக இருக்கும் என்று அதற்கு நல்லாவே தெரியும் என்று சொன்னார். ஹமாஸ் கொண்டு வந்த 15 பாயிண்ட் காசா மறுசீரமைப்பு திட்டத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளாது என்று, நான் பிரதமராக இருக்கும் வரை பாலஸ்தீனம் என்ற நாடு உதயமாகாது, அது கிழக்கு பக்கம் இருக்கும் வெஸ்ட் பேங்கிலும் உதிக்காது, அவைகள் இஸ்ரேலின் ஒரு பகுதிகள் தான் என்று எப்போதோ ஆகிவிட்டது. பாலஸ்தீனம் எப்போவோ அஸ்தமனமாகிவிட்டது. விடியலே இனி வராது. சொன்ன கேளுங்கப்பா. ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு காசாவை விட்டு முற்றிலுமாக வெளியேறும் வரை அங்கு அமைதி திரும்பாது. அதே போல ஹிஸ்புல்லா லெபனானை விட்டு வெளியேறும் வரை லெபனானிலும் அமைதி திரும்பாது. அதனால் 15 பாயிண்ட் காசா திட்டம் பலன் தராது, நிறைவேறாது. இனி ஃபட்டாக்ஸ்தான் அல்லது ஹமாஸ்தான் என்பது ஒரு திராவிட கனவுதான். நடக்கவே நடக்காது, நிறைவேறாது. எங்க கண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்கும் வர நீங்க கண் மூடி கனவு காண முடியாது. புரிஞ்சுதா? சரி, நான் மீண்டும் வருகிறேன், மீதியை தருகிறேன். ஜெய் ஹிந்த்.